அக்காவை காதலிச்சா நீ வெட்டணும்னு சொன்னேன். ஏன் நான் கேட்குறேன், உன் அக்காவை போய் விட்டேன்? பறையனும் கொல்லனும் வந்து கைவிடிச்சு கூட்டிகிட்டு போகிறது குற்றமா? ஏன் அவனுக்கு என்ன பிறப்புறுப்பு பின்னாடி இருக்கா? அடுத்தவன் முன்னாடியை கூட்டிகிட்டு போய் உல்லாசமாக இருக்கிறது உங்களுக்கு ஆசை, அதில் சாதி தெரியல. கவின் செல்வகணேஷ் கொலை வழக்குல 2 காவலர்கள், 2 சப் இன்ஸ்பெக்டர், உதவி ஆய்வாளர், புருஷனும் பொண்டாட்டி, எப்படி நீதி கிடைக்கும்? முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போட்டதே தேவர் கமிட்டியை சேர்ந்த ஒரு போலீஸ். நாதியற்ற மக்களுக்கு நீதி கிடைக்காது என்பது நாட்டில் எழுதப்படுகிற ஒவ்வொரு விதி. என்ன சொன்னாங்க இந்த சாதியவாதி? அவன் வந்து காதலிக்காம எப்படி கட்டுப்பிடிக்க, காதலிக்காம எப்படி கடற்கரையில் போய் நீராட முடியும், காதலிக்காம எப்படி வண்டலூச்சியில் வந்து உல்லாசமா ஓடி ஆடி விளையாட முடியும்? சுர்ஜித்தை வந்து எப்படி வளர்த்துருக்கிறாரு சொன்னா, ஸ்போர்ட்ஸ் பிளேயரா, ஆமா ஸ்போர்ட்ஸ் பிளேயரா அருவாக்கு இதுவரை அந்த ஸ்போர்ட்ஸ் அது அப்படம் பார்த்தீங்களா? ஊர்பணி மாதிரி இருப்பான், கைது செய்யப்பட்டவன் தின்னு கொளுத்த எரும மாடு மாதிரி இருப்பான். அவன் நெத்தியில புட்டு பார்த்தீங்களா, சாதி புட்டு. அந்த காவல் நிலையத்தில் இதுவரை எவருமே வேறு சமூகத்தை சார்ந்தது, வேற ஜாதிக்காரர், தேவர் கம்யூனிட்டியை சார்ந்த மட்டும்தான் அங்கே வேலை. காசி பாண்டியனை ஏன் கைது பண்ணக்கூடாது? கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கான்ல, என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த தம்பி போன முறை சென்னையிலேருந்து போயிருக்க போது கூப்பிட்டு காலிலே உடிச்சு, இவன் லீலைகள்லாம் பெரிய லீலைகள்னு அங்கிருந்து போயிட்டாங்க. வேற சாதிக்கார எவனும் வரக்கூடாது, வேறு சாதிக்காரங்களை சார்ந்த பெண்களும் வரக்கூடாது. குடும்பம் மட்டும் தமிழர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நான் பேசி